சுய பலத்தினாலும் எல்லாத்தையும் ஏற்படலாம், செய்து விடலாம் யோசித்தான். ஆனால் மூன்றாவது கட்டத்தில் வரும்போது அவன் என்ன செய்யலாம்? கர்த்தரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து அவர்தான் தனக்கு வழிகாட்டி, அவர் வழி நடத்தக்கூடிய வாழ்க்கை ஒவ்வொரு அடியிலும் அவர் வழிகாட்டும் போது சரியான பாதையில் நாம் செல்ல முடியும். ஆக இங்கு பார்க்கும்போது என்ன செய்யலாம்? இந்த தரிசனத்தோடு அவன் தீர்மானங்களை எடுத்து எகிப்துக்கு கடந்து சென்று போவதை பார்க்கிறோம். 26ஆம் 27ஆம் வசனத்தில் பார்க்கும்போது மொத்தம் இந்த பகுதியிலிருந்து 70 பேர், 66 மக்கள், ஏற்கனவே யோசேப்பு அவர் மனைவி 2 குமாரர்கள் எகிப்தில் இருக்கிறவர்கள் சேர்த்து 70 பேர் எகிப்துக்கு கடந்து செல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த இறுதி நேரத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். எடுக்கிற தீர்மானங்களிலே நாம் எப்படி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? அது ஆண்டவருக்கு உகந்ததா அல்லது நம்முடைய சுயத்தின்படி அந்த தீர்மானங்களை திட்டங்களை வகுத்துக் கொண்டு இந்த ஆண்டு முடித்தது போல வருகின்ற புதிய ஆண்டிலே நாம் செயல்பட போகிறோமா? அது உங்களுடைய கடன்களிலே இருக்கு. கர்த்தருக்கு உகந்ததாய் நீங்கள் எடுக்கும் தீர்மானம் இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நமக்கு தந்திருக்கின்றார். உடைய சமாதானத்தை செய்திருக்கின்றார். புதிய ஆண்டுகளை பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டுக்கு நாம் இந்த வேலையை நன்றி செலுத்துவோம். நம்முடைய திருச்சபையினுடைய மூத்த உறுப்பினர்கள் ஒருவரான திரு ஜெயபாண்டிராஜ் ஐயா அவர்கள் முன்னிலிருந்து இந்த ஸ்தோத்திர ஜெபத்தை ஏற்படுத்தினார் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். உண்மையிலே நாம் பிரகாசம் அடைந்தவர்கள். நம்மை சுற்றி எத்தனையோ மக்கள் உண்டு. சமீபத்திலே தானே நாம் கிறிஸ்துவின் முகத்தை கொண்டாடினோம், மகிழ்ந்தோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் புதுப்பித்தோம். நம்மை சுற்றி எத்தனையோ மக்கள் இருளிலே இருக்கிறார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. தன்னுடைய கண்களை திறந்ததற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கொடான குடிமக்களுக்கு முக்கியே கர்த்தர் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரே. இந்த வெளிச்சத்தை என்ன என்பதை அறிந்திருக்கிறோம் என்று எண்ணி நாம் ஆண்டுகிறோம். சங்கீதக்காரர்களிடத்திலே சொல்கிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துகிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை பொழுது கொள்வேன். உண்மையிலே நாம் ஆண்டவரை பொழுது கொள்ளும் நேரம், ஆண்டவருக்கு புதிய தோற்றங்களை எடுக்கும் நேரம், வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டை நாம் நோக்கி பார்ப்போம். எத்தனையோ நேரங்களிலே நமக்கு பைனான்சியல் டிஃபிகல்டிஸ் வந்தது. நம்மை ஏமாற்றுகிறவர்கள் நம்மை சுற்றி இருந்தார்கள். கர்த்தர் நம்மை அவர்கள் கைகளில் இருந்து நம்மை காப்பாற்றவில்லையா? வியாதிகள் வந்தது. நமக்கு இதுதானா கடைசி நாட்கள், இனி நாம் எழும்புவோமோ நடக்கவோமோ முடியாதோ என்று எண்ணின நாட்கள் எல்லாம் நாம் எண்ணி பார்த்து ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த வேலையிலே அதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இந்த 2011 மற்றும் நல்ல எத்தனையோ நாம் பிறந்ததிலிருந்து நாம் பிறப்பதற்கு முன்னதாகவே நம்மை அறிந்திருக்கிறார் என்று படிக்கிறோமே. உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். எவ்வளவு அருமையாக நம்மை பார்த்திருக்கிறார். உன்னை தொழுகிறவனை கண்களிலே தொழுகிறான். ஆண்டவர் நம்மை எவ்வளவாக பார்த்திருக்கிறார். அதையெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். புது வருடத்திற்குள்ளே போகிறோம். புதிய தீர்மானங்களை எடுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு ஒரு குறையும் வைப்பதில்லை. சில நேரங்களிலே நமக்கு அருமையானவர்கள் நம்மை விட்டு இந்த ஆண்டிலே போயிருக்கலாம். ஆனாலும் ஒன்றை நாம் மறந்து போகாது, அவர்கள் எங்கேயும் போகவில்லை. அவர்கள் இந்த உலகத்தில் பாடுகள் போதும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் பட்ட பாடுகளுக்கு அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவருடைய ராஜ்யத்தில் அல்லவா நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய இனத்தார், நம்முடைய அப்பா அல்லது அம்மா அல்லது நம்முடைய உடன் சகோதரர்கள், அவர்கள் கஷ்டம் இல்லாத ஒரு இடத்திற்கு, வியாதி இல்லாத ஒரு இடத்திற்கு, பசி இல்லாத ஒரு இடத்திற்கு அல்லவா ஆண்டவர்கள் சொன்னார். அதை நாம் ஆண்டவரை துதிப்போம், சொல்லிருப்போம். இந்த ஆண்டிலே நமக்கு கிடைத்த அநேக பல உயர்ந்த பதவிகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் அவரை துதிப்போம். எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட நல்ல பதவிகள் கிடைக்கவில்லை. இந்த நாட்களிலே நமக்கு அரசாங்க உத்தியோகம் இருக்கிறது. நல்ல ஸ்தாபனத்திலையும் நிறைய சம்பளத்தை நம்ம எடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் நினைத்து இது என்னுடைய தகுதி என்று எண்ணாதபடிக்கு ஆண்டவர் நம்மை தகுதி கொடுத்தவரையா அருமையான தேர்ந்தெடுக்கிறேன். இவைகளெல்லாம் நாம் எண்ணி ஆண்டவருக்கு புதிய சோதனைகளை செலுத்தும் இந்த நிலையை இது நமக்கு நம்முடைய வீட்டிலே எந்த குறையும் இல்லாதபடிக்கு சில நேரங்களிலே சில காரியங்கள் நமக்கு புரியில்லாதவையாக நடந்திருக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடவே கூடாது. ரோமர் 28:8 கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை தேர்வாக நடக்கிறது. அந்த வாழ்க்கையை கூட உண்மை 100 ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறிக்கொண்டுதான் இருக்கிறது. நடக்கிறவைகள் ஒரு ஆரம்பத்திலே அது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அவைகளுடைய முடிவு அது நன்மையாகத்தான் இருக்கும். யோபுக்கு அந்த உத்தரத்தை நாம் எண்ணி பார்ப்போம். அவன் அந்த கஷ்ட நேரத்திலே அவன் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தா
அதனால அவனுடைய பின் நாட்கள் இரண்டனையான நன்மையை பெற்றாங்க பெறுகிறோமே. நமக்கு பொறுமையை தரட்டும். அந்த வேலையை திருக்கிறோமையாம் சொத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்வேன் என்று நாங்கள் உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல ஆராதனைக்கு நாங்கள் வந்து உண்மை ஆராதிக்க உண்மை போற்ற எங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்திருக்கு. அந்த ஏற்பட்ட ஒரு சாக்கியம் இல்லை. ஒரு யோசனை ஆஸ்பத்திரியிலே படுக்கையாக இருக்கலாம் அல்லது நடக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எவ்வளோ இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பெரிய நன்றி காரணம் எங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தை காரணம். நாங்கள் வந்து அந்த வாக்குத்தத்தை எடுக்கும்பொழுது நீரே கொடுமை தான். நாங்கள் சங்கீதத்திலே படிப்பது போல வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன், எங்கள் வழிகள் எல்லாம் நெய்யாய்ப்படுகிறது என்ற வசனத்தின்படி எங்களுடைய வழிகள் இந்த 2012 நெய்யாய்ப்படையட்டும், நன்மையால் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை செய்த எல்லா நன்மைகளுக்காக வாசல்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். கோயில் தலையை